ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து நாளுக்கு நாள் விருத்தடைய பண்ணுவாராக. இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தமாக செப்பனியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் தேவ சமூகத்துல காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருடத்துல தேவன் ஆக்கினைகளை அகற்றுகிற ஒரு வருடமாய் இருக்கிறது. இந்த வருடம் ஒரு மீட்பின் வருடம். ஆக்கினைகள் என்று சொன்னால் தண்டனை என்று பெயர். கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்து அல்லது தண்டனைகளை சுமந்து கொண்டு, சாபத்தை சுமந்து கொண்டு, பாவத்தை சுமந்து கொண்டு இப்படியாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் இந்த வருடத்துல உங்கள் தண்டனைகளை, உங்கள் ஆக்கினைகளை கர்த்தர் அகற்றுவார். நீங்கள் விசுவாசித்து தேவனை தேடி வரும்போது உங்கள் ஆக்கினைகள் எல்லாம் மாறி போகிறதா இருக்கிறது. இரண்டாவது, உன் சத்துருக்களை விலக்கினார். உங்க வாழ்க்கையில சத்துருக்கள் அதிகமா இருக்கலாம், சத்துருக்கள் பெருகி இருக்கலாம், எப்பொழுதும் சத்துருக்களுடைய பிரச்சனை இருக்கலாம், மாந்திரீகத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கலாம், எப்படி சொல்றது, சதி இப்படி அதிகமா உங்க வாழ்க்கையில காணப்படுற மனித சதிகள் பெருகி இருக்கலாம். உங்க தொழிலில, உங்க வேலையில, இல்ல உங்க உறவுகள் மத்தியில, உங்களுடைய ஊழியத்துல இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க பார்க்கிறீங்கன்னு சொன்னா, கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன் சத்துருக்களை கர்த்தர் விலக்கி போடுவார். நீங்கள் தேவனை தேடுகிறவர்களா இருக்கும்போது, தேவனை பற்றி கொண்டவர்களா இருக்கும்போது கர்த்தர் உங்கள் சத்துருக்களை விலக்கி விடுவார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார் அல்லவா, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை மேற்கொள்வார்கள், சுதந்திரிப்பார் என்று சொன்னதை நம்ம நினைவு கூர்ந்து அந்த வாக்கு தத்தத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் உங்கள் சத்துருக்களை உங்களை விட்டு விலக்கி உங்களை பாதுகாப்பார். அடுத்தது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். கர்த்தர் நம் நடுவிலே இருந்தால் மிகப்பெரிய ஆசீர்வாதம். மனுஷன் நம்ம கூட இருக்கிறதுல கர்த்தரே நம் நடுவில் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் நடுவில இருப்பார், உங்களுடைய சந்ததியின் நடுவில இருப்பார், உங்க தொழிலில் அவர் நடுவில் இருப்பார், உங்க ஊழியத்துல அவர் நடுவில் இருப்பார். கர்த்தரே நடுவுல வந்துட்டா அற்புதங்கள் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை, அதிசயங்கள் ஒரு காரியம் இல்லை. எதிராய் சத்துருக்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும், அவமானம் வந்தாலும், எதுவா இருந்தாலும் அவர் சகலத்தையும் பார்த்துக் கொள்வார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஏனென்று சொன்னால், அவர் நம் நடுவிலே இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் நடுவில் இருந்தா எப்படி இருப்பாரா, சகரியால சொல்றாரு, அக்னி மதிலா இருப்பேன் என்று சொல்லி. நம்முடைய ஜனங்களுக்கு எப்படி இருப்பாரா, அக்னி மதிலாய். அவர் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பார். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அடுத்தது, இனி தீங்கை காணாதிருப்பார். இப்பேற்பட்ட தேவன் நம் மத்தியில் இருக்கும்போது, இப்பேற்பட்ட தேவன் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும்போது, இப்பேற்பட்ட தேவன் நம்முடைய திருச்சபையில் இருக்கும்போது, நம்முடைய பட்டணத்தில் இருக்கும்போது தீங்கு நம்மை அணுகுவதில்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வருகிற இந்த வருடத்துல, இந்த 2025 தேசத்துல தீங்குகளை பார்க்கலாம், சில கஷ்டங்கள், சில பொல்லாத காரியங்களை பார்க்கலாம். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறதாவது, இவைகள் மத்தியிலே நீங்கள் விசுவாசத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், வேதத்தை முக்கியத்துவப்படுத்தி வேத தியானத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஜெப வாழ்வில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், தீங்கு உங்களை அணுகவே அணுகாது. தீங்கை நீங்கள் காணாதிருப்பீர்கள். யாபேசுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் அவன் தீங்கை எல்லாம் அப்புறப்படுத்தி அவன் எல்லைகளை விருத்தி அடைய பண்ணினார். இது எந்த அளவுக்கு உண்மையோ, கர்த்தர் உங்கள் ஜபங்களையும் கேட்டு உங்கள் வாழ்வில் இருக்கிற தீங்கை எல்லாம் நீக்கி போடுவார். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆக்கினைகளை மாற்றுகிறவரே, சத்துருக்களை விலக்கி பாதுகாக்கிறவரே, எங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, தீங்கை விலக்கி எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டவரே, இந்த 2025 இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில உங்களுடைய பிள்ளைகளை நான் மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறேன். இதை பார்க்கிற யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தில், அவள் தனிப்பட்ட வாழ்க்கையில தெய்வீக ஆசீர்வாதம் கடந்து போகட்டும், சமாதானம் கடந்து போகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரமான உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான் என்று சொல்லி ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கைட்டு செய்கிற வேலைகள் அத்தனையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. எல்லா விதமான அந்தகாரங்கள் விலகட்டும். சத்ருவின் அதிகாரங்கள் எல்லாம் நிர்மூலமாகட்டும். உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.